ஒருவேளை இடையில உங்களை யாராவது வேணும்னே வம்படியாக எழுப்பினாலோ இடைஞ்சல் பண்ணினாலோ அப்போ நீங்கள் எழுந்திருப்பீள் இல்லையா? அப்படி எழுந்திருந்தவுடனே அவன் அந்த இடைஞ்சல் பண்ணி எழுப்பினவனை ஒரு பார்வை நீங்கள் பார்த்தா போதும், அவன் அப்படியே அங்கேயே எரிஞ்சு பஸ்மமாகி சாம்பல் ஆகிடும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு வரம்னு சொன்னாராம். முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்து. அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே போய் தூங்குறார். தூங்கிண்டே இருக்கார். இந்த யுகமெல்லாம், திரேதா யுகமெல்லாம் முடிஞ்சுடுத்து. அப்படி தானே? ராமருக்கு முன்னோர் அப்படின்னா இன்னும் அப்படி பார்த்தா ராமரே பிறந்திருக்க மாட்டார். அப்போதுலேருந்து அவர் தூங்கின்னு இருக்கார். அவ்வளவு அலுப்பு இருந்திருக்கு அவருக்கு. திரேதா யுகம் முடிஞ்சு துவாபர யுகமும் ஆகி அதில் கிருஷ்ணர்